ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நம்மை இயேசு ஏற்றுக்கொண்டது போல நாம் எல்லாரையும் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். அப்படிப்பட்ட நாளாய் மாறட்டும். அந்த கோல்கட் கம்பெனி எல்லாரும் தெரியுமில்ல, சாமுவேல் கோல்கட் கம்பெனி நிறுவனர். அவர் அங்க வைத்த ஒரு திருச்சபையில் ஒரு நாள் பயங்கர கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அதில் ஒரு விபச்சார ஸ்திரீ அழைக்க வந்திருந்தாள். இந்த ஊருக்கே திரி மோசமானவள். அவள் போய் அழுது கண்ணீரோடு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து சாட்சி சொல்லிட்டு சொன்னால், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த திருச்சபையில் நான் அங்கத்தனராய் மாற விரும்புகிறேன். எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. பின் ட்ராப் சைலண்ட். ஒருத்தர் ஏற்றுக்கிட்ட மாதிரி இல்லை. அன்பான நிறுவனர், கோல்கட் கம்பெனி நிறுவனர் சாமுவேல் கோல்கட் அவர்கள் முன்னால் போய் சென்றார். பாவிகளை ரட்சிப்பாண்டவரே என்று சொன்னீங்களே, இன்னைக்கு இந்த பாவி மறந்துடும்போது ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லையே, இனி எப்படி ஜபிக்க போகிறீர்கள், எந்த பாவி என்று சொல்லி ஜபிக்க போகிறீர்களோ என்று கேட்டார். உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள். நாம் பழைய மனிதனை பார்க்குறோம், பழைய சூழ்நிலை பார்க்குறோம். ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினாரே, நம்ம அவர் ஏற்றுக்கிட்டாரே, நம்ம ஏன் ஏற்றுக்கிடக்கூடாது? இளையகுமாரனை அவங்க அப்பா ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் தாய்க்கு விரோதமாக தகப்பனுக்கு விரோதமாக தூசிச்சா, தப்பு பண்ணால் அவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும். அப்போ அவங்க அப்பா ஓடி போய் அவனை கட்டிக்கிட்டதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கல்லெறி விட்டாலும் என் மேலே போடட்டும், என் பிள்ளை மன்னிக்க விரும்புகிறேன். அதாங்க தகப்பனின் அன்பு. அவன் நமக்காக கைகள் செய்த பாவத்திற்காய் கைகளில் அணியறைப்பட்டார், கால்கள் செய்த பாவத்திற்காய் கால்களில் அணியறைந்தார்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி செய்த பாவத்திற்காய் முட்கிரிடம் சுட்டினார்கள், சரீரம் செய்த பாவத்திற்காய் விழாவில் குத்தப்பட்டார். அவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே, எங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், உத்தம விசுவாசிகளாய் மாறலாம். ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஊழியராய் மாறலாம். ஹல்லேலூயா, பிரயோஜனமானவராய் மாறலாம். சிறைச்சாலைக்குள்ள பவுல் அப்படித்தான் ஒனேசிமுக்கு இருந்தார். இப்பொழுது அவன் பிரயோஜனமானவன் என்று எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்கலாம். யோவான் 15:12. ஆமென். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள நேசிக்க கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை தாங்கட்டும்.